أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த காரியங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியங்கள் என்று ஏராளம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிற காரியங்கள் என்று சிலவைகள் உண்டு. அந்த காரியங்களை செய்வது சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நேரடியான தடை இல்லாவிட்டாலும் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, அந்த காரியத்தை செய்வதை விரும்பவில்லை என்கின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்விலிருந்து முடிந்த வரை நாமளும் செய்யாமல் தவிர்த்து கொள்வதற்கு நம்மளை நாம் தயார்படுத்த வேண்டும். அதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்படையக்கூடிய காரியம்தானே இது, ஒன்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியம் இல்லையே என்கிற ரீதியில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த காரியங்களில் மெத்தன போக்கு வந்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தடுத்திருந்தால் எப்படி விலகுவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்களோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியங்கள் இருந்தும் தாங்கள் தூரமாக இருக்க வேண்டும், விலக வேண்டும் என்று சஹாபாக்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமென்றால், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கிற ரீதியிலே நிறைய செய்திகளை குறித்து, நிறைய விஷயங்களை குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களில் தயக்கம் காண்பிக்கக்கூடியவர்கள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலம் வரை அவர்கள்தான் மக்களுக்கு சந்தேகத்தின் அல்லது ஐயத்தின் தெளிவுகளை தர வேண்டியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் ஒருபோதும் தங்களுடைய தோழர்கள் அல்லது பிற ஊர் வாசிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி மார்க்க ரீதியான எத்துணை கேள்விகளை கேட்கிற சமயத்திலும் தயங்காமல் பதில் தரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில கேள்விகளுக்கு தங்களுக்கு பதில் தெரியாது என்கிற பட்சத்திலும் கூட கேள்வி கேட்டவரை உதாசீனப்படுத்தியது கிடையாது. நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதர்களை மத்தா ஸாஆ என்று கேட்கிறார்கள். மறுமை நாள் எப்போது ஏற்படும்? இதற்குண்டான பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமா?
அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். ஒமா அன்த மின் திக்ராஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த மறுமை குறித்துண்டான அந்த அறிவு உமக்கு கிடையாது. அது எப்போது ஏற்படும், எப்போது நிகழும் என்ற அந்த மறுமை சம்பந்தமான அறிவு என்பது உம்மிடத்திலே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்லி காமித்திருக்கிறான். அது எப்போது ஏற்படும், அது ஏற்படுவதற்கு முன்பான என்ன அமளித்துமளிகள் ஏற்படும், சிறு பெரும் அடையாளங்கள் என்ன நிகழும் என்று இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக பட்டியலிட்டிருக்கிறார்கள், வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் மறுமை இப்போதுதான் ஏற்படும், இந்த நாளில், அதாவது இது இப்படி நாம் நெருங்கி இருக்கிறோம், அதனுடைய கால அளவு என்பது இத்தனை நாட்கள் இருக்கிறது என்று எந்த நாட்களையும் என்ன செஞ்சதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொல்லவில்லை. பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள், பொதுவாக எந்த நாளில் ஏற்படலாம், எப்போது ஏற்படலாம் என்று. இப்படி தனக்கு தெரியாத ஒரு கேள்வியை தங்களிடத்தே கேட்கப்பட்ட போதிலும் கூட கேட்டவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாசீனப்படுத்தியது கிடையாது. அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விதமாக கையாண்டிருக்கிறார்கள். மறுமையை குறித்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, அதற்குண்டான அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்குது, அதற்காக நீங்கள் என்ன தயார்படுத்தியிருக்கிறீங்க என்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகியிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் கேள்வி கேட்பவரை அவமதிப்பதோ, கேள்வி கேட்பவரை வேண்டா வெறுப்பாக பார்ப்பதோ இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் நடந்தது கிடையாது. ஆனால் இந்த சபையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் தேவையற்ற கேள்விகளாகவே இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. அபு மூஸா அல்-அஷ்அரி சொல்கிறான், ஃபலம்மா உக்ஸிர அலை, இது போன்ற தொடர்ச்சியான கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்த நேரத்திலே கௌதிப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ற போதும் தங்களை அவர்கள் சாந்தப்படுத்தி கொண்டு ஆஸ்வாதப்படுத்தி கொண்டு திரும்ப மக்களிடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னா, சலூனி அம்மா ஷிஅத்தும், சரி உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கணுன்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ, என்ன கேள்விகளை கேட்கணுன்ட்டு ஆசைப்படுறீங்களோ கேளுங்க என்று அடுத்த முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விகளுக்கு உண்டான வாயிலைத்தான் திறந்து விட்டார்கள். கேள்வியை கேட்கவே வேண்டாம் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியாக என்ன செஞ்சிடல, கேள்வி கேட்பதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலை அடைத்து விடவில்லை. ஆனால் இரண்டாவது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்ட போதும் கூட ஒருவர் எழுந்து நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன ஒரு கேள்வியை கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ் மன் அபி, அல்லாஹ்வின் தூதர்களே என்னுடைய வாப்பா யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ இந்த ஒரு கேள்வி என்பது அவர் விரும்பினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து கேட்டிருக்கலாம். தனிப்பட்ட ரீதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துத்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. குடும்பத்தில் யாரிடத்துல செஞ்சுருக்கலாம், போய் கேட்டிருக்கலாம். அவர் தந்தையுடைய நண்பரிடத்தில் யாரிடத்துல செஞ்சுன்னு வச்சுக்கலாம், போய் கேட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த சபையிலே வைத்து என்ன செய்கிறார், இப்படியான ஒரு கேள்வி கேட்கிறார், மன் அபி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூக்க ஹுதாஃபா, உங்களுடைய வாப்பா ஹுதாஃபா, உங்களுடைய தந்தை ஹுதாஃபா. இப்படி ஒருத்தர் கேள்வியை கேட்டதை பார்த்து அடுத்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எழுந்து நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இதே கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே மன் அபி, என்னுடைய வாப்பா யார், என்னுடைய வாப்பா யார். அப்போ அவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக சொல்கிறார்கள், அபூக்க சாலிம், அபூக்க சாலிம், உங்களுடைய வாப்பா உங்களுடைய தந்தை சாலிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்களே தவிர என்ற போதிலும் அவருடைய முகத்திலே ஏற்பட்டிருந்த அந்த வெறுப்பு நீங்காமலேயே இருக்கிறது. ஏன்னா அந்த சபைக்கு தேவையில்லாத கேள்வி. ஏன்னா சபையில் பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் முக்கியமான கேள்விகளை கேட்பாங்க, அவங்க கேட்டதுக்கு பிறகு நாம் கேட்போம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த சபைக்கு பொருத்தம் இல்லாத கேள்வி கேட்குறாரு. இவருடைய கேள்வினால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இவருடைய கேள்வினால் மற்றவங்களுடைய நேரமும் வீணடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதற்கெல்லாம் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வீணடித்து கொண்டிருக்கிறது என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய வாப்பா சாலிம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவனையை அது சீக்கிரமாக என்ன செய்து கொள்ள முடியும் என்றால் புரிந்து கொள்ள முடியும். புதிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுஹபத், நேசம் கொண்டவர்கள், தோழமை கொண்டவர்கள் அத்தனை சீக்கிரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முகபாவனையை புரிந்து கொள்வதற்கு அவர் நேரங்கள் எடுத்தது. ஏனென்றால் உமர் இல்லாவை போன்றவர்கள், அபூபக்கர் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 12 காலமாக சுஹபத், தோழமை கொண்டிருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, அவங்களுடைய ஒரு முக பாவனை வைத்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ உமர் இல்லை அவங்க சொல்கிறாங்க, ஃபலம்மா ரஆ உமர் ஃபி மாஃபி வஜிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே உமர் இல்லா ஒன்றை கண்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே உமர் இல்லா அவர்கள் ஒன்றை கண்டபோது,
எதை காண்கிறார்கள்? திரும்பவும் அந்த வெறுப்பு. உமரில்லா அவர்கள் கண்டபோது அப்போ உமரில்லா சொல்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ் இன்னா நதூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே நாங்கள் அல்லாஹ்விட தௌபா செய்கிறோம், உங்களை வெறுப்புக்கு நாங்கள் ஆளாக்கிட்டோம், உங்களை வெறுப்படையக்கூடிய நிலையில் உங்களை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சூழ்நிலையை உருவாக்கிட்டோம், அதை நாங்கள் அல்லாஹ்விட என்ன செய்கிறோம் அப்படின்னா தௌபா செய்கிறோம் என்று உமரில்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறோம். அப்போ சஹாபாக்களை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்த போதிலும் கூட அது சர்வசாதாரணமான எடுத்துடலை. அதற்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் தாங்கள் தௌபா செய்வதாக என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி காமித்திருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பை கொடுக்கிற அந்த காரியம் தனக்கும் வெறுப்பை கொடுக்கக்கூடிய காரியம் என்கிற ரீதியில் அதிலிருந்து என்ன செய்வார் அப்படின்னா முற்றிலும் தூரமாக அவர் முயல்வார். அங்கே இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிற காரியங்கள் என்ற போதிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தது கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரே அடியாக அதை தடுத்தது கிடையாது. அப்படியான சில காரியங்களை நாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது சில விஷயங்களை நம்மளால் பட்டியலிட முடியும். அதிலே ஒன்று தான், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அஸர் தொழுகையை நடத்திவிட்டு வழக்கத்திற்கு மாற்றமாக வீட்டை நோக்கி வேகமாக செல்கிறார்கள். நாம் எல்லாருமே இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுடைய ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு திரும்புகிறாங்க. பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன் இன்றைக்கி வேகமாக அஸர் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க என்கிற அந்த சந்தேகம் அவருடைய முகங்களில் நிழலாடுகிறது. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் புரிய முடிகிறது. பொதுவாக அஸர் தொழுதுட்டு சஹாபாக்களோடு நேரங்களை கடிக்கக்கூடிய வளமை கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறை அஸர் தொழுதுட்டு வேகமாக வீட்டுக்கு போயிருக்கிறாங்களே, என்ன வேலையாக போனாங்க, அப்படி என்ன அவசரமான ஒரு வேலை என்ற ஒரு சந்தேகம் சஹாபாக்களுடைய முகங்களில் நிழலாடுகிறது. ஆனால் யாருமே அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாய் திறந்து கேட்கல. என்ன அல்லாஹ்வின் தூதர்களே, வழக்கத்துக்கு மாற்றமாக இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் வேகமாக போயிட்டீங்களே, எப்போது எங்களோடு நீங்கள் இருந்து அமர்ந்து பேசுவதான வழக்கம், நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல படப்படன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கல அப்படின்னா எதுக்காக போனீங்க, ஏன் போனீங்க, என்ன வேலைக்காக போனீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னால் கேட்டுப்போம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொன்னால் கேட்டுப்போம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எதுக்காக போனீங்க, ஏன் போனீங்க அப்படின்ட்டு கேள்விகளை கேட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவை கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்தினால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சந்தேகத்தோடவே அமைதியை கடைபிடித்தார்கள். எப்போதெல்லாம் தங்களுடைய தோழர்கள் ஒரு சந்தேகத்தில் இருக்கிறார்களோ அதிலிருந்து உடனே அவர்களுக்கு ஒரு விடுவிப்பை ஒரு தெளிவை கொடுத்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை காட்டிலும் என்ன செய்வாங்க அப்படின்னா தலையாக செயல்படுவார்கள். அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு பள்ளிவாசலுக்கு வந்த உடனே தங்கள் சஹாபாக்கள் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குந்து ஹல்லஃப்து ஃபில் பைத்தி திப்ரம் மின ஸதகா, என் அருமை தோழர்களே, நான் வீட்டிலே சதக்காக்குண்டான திபுர் என்றால் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ ஆன ஒரு பகுதி, அதை உருக்கி அதற்கு பிறகுத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலையோ நாணயத்தையோ அல்லது ஆபரணத்தையோ உருவாக்குவாங்க. அப்போது ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ அது உருக்கி ஒரு ஆபரணமாகவோ ஒரு நாணயமாகவோ செய்வதற்கு முன்பாக அது ஒரு பகுதியாக இருக்கும் அல்லவா, தங்கத்தின் ஒரு துண்டாக வெள்ளியின் ஒரு துண்டாக, இதற்குத்தான் திபுர் என்று சொல்லுவார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க சதக்காவுடைய தங்கத்திலான ஒரு துண்டு, சதக்காக்குரிய பைத்துல் மாலுக்குரிய அதாவது பொது சொத்துக்குரிய ஒரு பகுதி என்னுடைய வீட்டில் இருந்துச்சு. என்னை பொறுத்த மட்டிலே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃபகரிஹ்து அன் உபய்யித்தஹு ஃபகஸம்துஹு, அந்த தங்கத்திலான அந்த சதக்காவுடைய துண்டோடு நான் இரவு கழிக்க வெறுத்தேன். சதக்காவுடைய அந்த பகுதியோடு என் வீட்டில் இருக்க அதனோடு நான் இரவு கழிப்பதை நான் வெறுத்தேன். அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்ததோடு வேகமாக போயிட்டு அந்த அந்த சதக்காக்கூடிய அந்த தங்கத்துக்குண்டான அந்த துண்டை எடுத்து வழங்க வேண்டியவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பகிர்ந்தளித்து விட்டு நான் வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இந்த ஒரு செயல் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது, ஆனால் வெறுத்த காரியம். எது? பொது சொத்து என்றால் அல்லது பைத்துல் மாலுக்குரிய ஒரு பொருள் என்றால், பொது நிதி என்றால், அந்த பொது நிதியை காலம் கடத்துவது என்பது, நம்மளோடவே அதை வைத்துக்கொள்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரே ஒரு இரவு கூட அதனோடு கழிப்பதற்கு, ஒரே ஒரு இரவோடு அந்த சதக்கா பொருளோடு இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இதை
தடுத்திருந்தாங்க என்றால் நாம் யாருமே செய்திருக்க மாட்டோம், யாருமே நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு தான் பேங்க் என்றும் அக்கௌண்ட் என்றும் லாக்கர் என்றும் இது போன்றான செட்டப் நம்மளுக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்பாக எல்லாம் பொது நிதி எங்கே பாதுகாக்கப்படும் என்றால் யார் பொருளாளராக இருக்கிறாரோ அவரிடத்தை கொடுத்து பாதுகாக்கப்படும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் தன்னுடைய பாதுகாப்பின் கீழே, தன்னுடைய பராமரிப்பின் கீழே அவர் வச்சுருப்பார். அது அவரோட வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு கடையாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு இடமா இருக்கலாம். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பொறுப்பாளர் இடத்துல, பொருளாளர் இடத்துல பொது நிதியை கொடுத்துருவாங்க, அவர் பாதுகாத்துன்னு செய்வார், வருவார். இது தடை என்றால் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட காரியம் என்றால் வெறுப்புக்குரிய ஒரு காரியம். அதாவது தேவையில்லாத, அவசியம் இல்லாமல் ஒரு பொது நிதியை உங்களோடு வைத்துக்கொள்வதை, நம்மளோடு வைத்துக்கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. அதை முடிந்த மட்டுக்கு அந்த பொது நிதியை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அது கொடுத்து முடித்து விடுங்கள், காலம் கடத்தி கொள்ளாதீர்கள். அல்லது பொது பார்வையில் வைத்து அதை கண்காணிக்க முடியும் என்றால், பொது பார்வையில் வைத்து அதை பராமரிக்க முடியும் என்றால் பொது பார்வையில் வைத்து அதை கண்காணிங்கள், பொது பார்வையில் வைத்து அதை பராமரியுங்கள். தனி ஒருவருடைய பார்வையிலே வைப்பதை, தனி ஒருவருடைய பராமரிப்பில் வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. இது சொன்னது வெறுத்த காரியம்தான். ஆனால் இந்த வெறுத்த காரியத்தையே ஒருவர், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது நேசமானதோ அதுவே எனக்கு நேசமானது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது வெறுப்பை ஏற்றுமோ அது எனக்கும் வெறுப்பை ஏற்றும் என்கிற ஒரு ஸ்டாண்டர்ட், என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் அதனுடைய துனியாவுக்கும் நல்லது, நம்முடைய ஆகரத்துக்கும் நல்லது. எனக்கு தெரிந்த ஒரு 10 நாள் இருக்கும், நீங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் கேள்விப்பட்டீர்களா என்று எனக்கு தெரியல. ராமநாடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அந்த இமாமுடைய பேர் அநேகமாக அபூபக்கர் என்று நினைக்கிறேன். அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த மக்களுக்கு மத்தியிலே வட்டியை குறித்து பயங்கரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். வட்டியை குறித்து பயங்கரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். கிராம மக்கள் என்போர் நமக்கு தெரியும் அவங்களுடைய குணம் என்பது என்ன அப்படின்ட்டு, சரிங்களா? அவர்கள் அந்த பெண்களே பேட்டியில் கொடுக்குற பொழுது, பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்து எங்களோட ஆலிம்சாவை தான் நம்பணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, எங்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்து எங்கள் ஆலிம்சாவை நாங்கள் நம்பணும். எங்கள் ஆலிம்சா வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, வட்டிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது கடன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் நகையை வந்து என்ன செய்யுங்க, அடமானமாக வச்சு நீங்கள் பணத்தை பெற்றுக்கிடுங்க, அப்புறமா நீங்கள் அந்த கடன் தொகையை அடைச்சி உங்கள் நகையை நீங்கள் மீட்டுக்கிடுங்க என்று இப்படியே அந்த மக்கள்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட 100 சவரனுக்கு மேலே, சின்ன ஒரு கிராமம் தான் அது, 100 சவரனுக்கு மேலே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த கிராம மக்களிடமிருந்து நகைகளாக பெற்று என்ன செஞ்சிருக்காரு, பணத்தையும் கொடுத்துருக்கிறார். அடுத்து என்ன, இந்த பணம் முழுக்க தனிப்பட்ட அவருடைய கண்காணிப்பில், அவருடைய பராமரிப்பில் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. அப்போ 100 சவரனுக்கு மேலாக அவர் நகையை சேகரித்ததற்கு பிறகு, நகையை அவர் வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா வஸ்வாசாவை ஏற்படுத்துறான். எப்படிப்பட்ட ஒரு ஆலிம்சா, ஹராமை விட்டு மக்களை காக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்ட ஒரு ஆலிம்சா. எத்தனை ஆலிம்சாக்கள் இப்படியெல்லாம் மெனக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன பள்ளிவாசலில் வேலை 5 வேளை தொலை வைக்கிறதா, சாயங்காலம் மக்த மாசம் எடுக்கிறதா, வேலையை முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக நான் உட்காந்து மெனக்கெட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதனால் எனக்கு என்ன நலன், எனக்கு என்ன பலன் என்று எண்ணக்கூடிய ஆலிம்கள், எண்ணக்கூடிய இமாம்களுக்கு மத்தியிலே ஒரு பொது வேலையில் செஞ்சுருக்கிறார். மக்களை வந்து ஹராமிலிருந்து மீட்டெடுக்கணும், வட்டியிலிருந்து மீட்டெடுக்கணும் என்று தான் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் நகை அவரிடத்தில் சேர ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு மனதிலே வஸ்வாசம் ஏற்படுத்துகிறான். அதை அபகரித்து கொள்ள, அதை அனுபவித்து கொள்ள அவருடைய மனதை வஸ்வாசம் ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்குன்னா நகையை மாத்திரம் அபகரித்து கொள்ளவில்லை, நகையை அடமானம் வைத்தவர்கள் பைத்துல் மாலிலே வைத்து பணத்தை பெற்று பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. ஆலிம்சா இடத்துல போய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பணத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு நகையை கொடுங்க என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்டு நிற்கிற பொழுது நீங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், 10 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இடத்துல பணத்தை வசூலிக்க முடியுமோ பணத்தை வசூலித்து நகையையும் பணத்தையும் இரண்டையும் சேர்த்து சுருட்டி கொண்டு என்ன செஞ்சிட்டார், ஓடிட்டார். அப்போ அந்த கிராம மக்களே, அது பெருமளவுக்கு நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செய்திகளில் சேனலில் எல்லாமே வந்துச்சு. அது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டது என்கிற காரணத்தினாலவே, அதுவும் குறிப்பாக ஒரு பள்ளியின் இமாம் சம்பந்தப்பட்ட காரணம் என்பதற்காக வலைதளங்களில் பரவலாக நிறுத்தப்பட்டுச்சு, அது பகிரப்பட்டுச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான முறையில் நமக்கு ஒரு நடைமுறை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவசியம் என்கிற பட்சத்தில் இன்றைக்கி பேங்க்கு, லாக்கரு, அக்கௌண்ட்டு என்ற செட்டப் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் 10 பேர் சேர்ந்துருப்பாங்க, ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு மர்க்கஸை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த துவக்கத்தில் ஒருத்தரை பொறுப்பாளராக வச்சுருப்பாங்க, ஒரு பொருளாளராக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பணத்தை என்ன செய்யிருப்பாங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அவர் தான் என்ன செய்வார், அவரை பாதுகாக்கக்கூட. அந்த இப்படித்தான் நம்முடைய முன்னோரெல்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பராமரித்ததின் காரணத்தினால், பாதுகாத்ததின் காரணத்தினால் இன்று நாடெங்கிலும் மர்க்கசுகள் முளைத்திருக்கிறது, பள்ளிவாசல்கள் உருவாகி இருக்கிறது. அதனால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு சில பேர் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கையாளல் செய்கிறாங்க.
சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை தவறாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எடுப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, முறைகேடை செய்வதற்கு தலைப்படுறாங்க. சிலரை தவிர்த்த மாதில் அல்லாஹ் பாதுகாத்த பல பேரும் நேர்மை என்ன செய்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டிலே பொது பணம் என்றால், பொது நிதி என்றால் அது பணமாக, காசாக அவளுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்த மட்டிலே அது ஒரு நரகத்தின் கங்காகத்தான் தெரியும். அவர்களை பொறுத்தவரை நரகத்தின் கங்கு. இன்றைக்கி தங்கமாக அது இருக்குது, பணமாக அது இருக்குது என்று அதை அபகரித்து கொண்டு ஓடிவிட்டு அதை அனுபவித்து விடலாம். ஆனால் நாளை மறுமை நாளை எதை அபகரித்தோமோ இதற்காகவே நரகத்தின் தண்டனை அவர் கொடுக்கப்படும். எதை அபகரித்தாரோ அதை கொண்டே அவர் தண்டிக்கப்படுவார் என்கிற காரணத்தினால் அவரிடத்தில் எது பொது நிதியாக கொடுக்கப்பட்டிருக்குமோ அதை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், காசு பணமாக பார்க்க மாட்டார். நரகத்தின் கங்குகளாகத்தான் அவர் பார்ப்பார். அவருடைய மனம் பதப்படுத்து கொண்டே இருக்கும். அதை ஒப்படைத்து விட வேண்டும், உரிய இடத்தில் ஒப்படைச்சிடணும் என்று பதப்படுத்து கொண்டே இருக்கும். ஆனால் சில பேர் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அல்லது காசு பணம் அவரிடத்தில் தாராளமாக புரளுகின்ற பொழுது அதை மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுவது நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அழகான ஒரு வழிமுறையை காட்டுறாங்க. பொது நிதியா பொது பார்வையில் வையுங்க, பொது பராமரிப்பில் வைங்க, பொது கண்காணிப்பில் வைங்க. தனிப்பட்ட ரீதியில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் முடிந்த மட்டுக்கு அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, உரிய இடத்துல சேர்த்து விடுங்க, உரிய இடத்துல ஒப்படைச்சிடுங்க. அதை நீங்கள் சேர்த்து வைக்க இது போன்ற ஷைத்தான சேர வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். இன்னொன்று என்ன அப்படின்னா, பொது நிதியை நாம் நம்மக்கிட்ட வைக்கிற பொழுது இன்றைக்கி ஒரு நாளில் என்ன ஆகிற போகுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வளோ வேகமாக போகணும், நமக்கு சந்தேகம் தோணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மக்ரிப் இருட்டிற போகுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காண்பித்த இந்த வேகத்தை அடுத்த நாள் காலையில் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. நான் அடுத்த நாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய ஒப்படைச்சிட வேண்டியது தானே. ஒரு நாள் என்ன ஆகிவிட போகிறது, ஒரு இரவில் என்ன ஆகிவிட போகிறது என்று நமக்கு தோணலாம். ஒரு இரவில் என்ன வேண்டுமென்றாலும் ஆகலாம். ஒரு இரவில் என்ன வேண்டுமென்றாலும் ஆகலாம். ஏனென்றால் இரவில் நாம் தூங்க போகிற பொழுது என்ன தான் துவா செஞ்சுட்டு தூங்குறோம். அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து, இறைவா உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன். நாம் தான் அதை மொழிபெயர்க்கிற பொழுது என்ன மொழிபெயர்க்கிறோம் என்றால் சிறிய மரணம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். சிறிய மரணத்தை நான் தழுவுகிறேன் என்று. ஆனால் உண்மையிலேயே அரபியுடைய வாசகம் துவாவில் எப்படி இருக்குன்னா அமூத்துன்னு தான் வருது. அமூத்து நான் மௌத்தா போகிறேன், நீ நாடினால் நான் நாளை என்ன செய்வேன், உயிர் தெழுவேன் என்று நாம் துவா செஞ்சுட்டு போகிறோம். அப்போ அந்த ஒரு இரவிலே என்ன வேண்டாம் நடக்கிறேன். அப்பவும் ஒருத்தரிடத்துல பொது நிதி இருக்குது, பொது சொத்து ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவர் தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அடுத்த நாள் காலை ஒருவேளை அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் உயிர் தெளவில்லை என்றால் அன்றைய இரவோடு அவர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னா இன்றைக்கி வீட்டில் அவருடைய பீரோவிலையோ அல்லது வேறொரு இடத்துலையோ வச்சிருக்கக்கூடிய அவருடைய பணமும் அந்த பொருளும் வீட்டில் உள்ளவர்கள் பெரிதாக என்ன கூடும் என்றால் அவருடைய பணமாகத்தான் இது என்ன கூடும், அவருடைய உடைமையாகத்தான் அதை பல பேர் என்ன கூடும். அவர் மரணித்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளை, அந்த பணத்தை பங்கு போட்டு அனுபவித்துக் கொள்ள முடியும். இந்த மர்க்கஸில் உள்ளவர்களோ, பள்ளிவாசல் நிர்வாகத்தில் உள்ளவர்களோ அல்லது பொது ஸ்தாபனத்தில் உடையவர்களோ மௌத் வீட்டில் போய் நம்ம எப்படி ஒரே நாளில் கேட்டுறது, அடுத்த நாளே கேட்டுறது என்று தயங்கி காத்து இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு 2 வாரம் கழிச்சு போய் கேட்குற பொழுது, அப்படியா, அது பள்ளிவாசலுடைய காசு, அது மர்க்கஸுடைய காசு, எங்களுக்கு தெரியாமல் போச்சே, அது அவருடைய பீரோவில் இருந்த காசு இருந்ததுனால நான் அவங்களுடைய காசை நினச்சிட்டோம், அவருடைய வியாபார காசை நினச்சிட்டோம், அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இப்போ பாதிப்பு யாருக்கு? அது போய் சேர வேண்டியவர்களுக்கு உண்டான பாதிப்பு. அது எதுக்கு போய் சேர வேண்டும் என்று பணத்தை கொடுத்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் என்பது நன்மை கிடைக்கும். இருந்தாலும் அது எதுக்காக கொடுத்தார்களோ அதற்குண்டான அந்த பணி பரிபூர்ணம் அடையாமல் போய்விடும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இதில் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இதில் இருக்குது. அதனால் முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியமாக இருந்த போதிலும் அது ஒரு மனிதனுடைய உலகுக்கும் மறுமைக்கும் பெரும் பலனை தரக்கூடிய விஷயம் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியங்கள் முதல் காரியம், அதாவது பொது சொத்து என்றால், பொது பணம் என்றால் முடிந்த மச்சில் அதை பலருடைய பராமரிப்பில், பலருடைய கண்காணிப்புகள் என்ன செய்யணும் அப்படின்னா வைக்கணும். தனிப்பட்டவருடைய அதிகாரத்தின் கீழ் அது இருக்கும் என்றால் ஷைத்தான் எப்போது வேண்டும் என்றால் அவரை மாற்றக்கூடும். அதனால தான் பொதுவாக நிர்வாகங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற சமயத்திலே ஒரு செக்கில் சைன் போடுறதா இருந்தாலும், ஒரு பொருளாதாரம் கைமாற்றுவதாக இருந்தாலும் அங்கே ஒரு 2 நிர்வாகி சேர்ந்து ஈடுபட வேண்டும். பொருளாளரும் செயலாளரும் அல்லது பொருளாளரும் தலைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்வது நம்பகத்தன்மை இல்லை என்கிற காரணத்தினால் அல்ல, ஷைத்தான் அத்தனை சீக்கிரம் நுழைந்து விடாமல் இருப்பதற்கு ஒரு அரணை ஏற்படுத்துது. 2 பேராக 3 பேராக கூட்டாக சேர்ந்து பொருளை அதாவது அதை பயன்படுத்துகிற சமயத்திலே ஷைத்தான் அத்தனை தூரத்தை என்ன செய்து விட முடியாது, அத்தனை சீக்கிரத்திலே வஸ்வாசாவை ஏற்படுத்திவிட முடியாது. இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியங்கள் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நான் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நான் வந்தேன்.
அப்படி வந்த அந்த நேரத்தில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டினுடைய கதையை வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா தட்டினேன். ஃபதகத்துல் பாப், ரசூலுல்லாஹினுடைய வீட்டை நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா தட்டினேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்து மன்தா யார் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சத்தம் விட்டார்கள். வந்திருக்கிறது யார் அப்படின்னு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃபக்குல்து ஆனே, நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் தான் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் அப்படின்னு என்ன பண்ண சொன்னேன். ஜாபிர்லா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அவருடைய குரலை வைத்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடையாளம் கொண்டு கொள்வார், அவரை அறிந்து கொள்வார் என்கின்ற அளவிற்கு அவருடைய மனசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனக்கு ஒரு நெருக்கம் இருப்பதாக அவர் எண்ணுகிறார். அவர் தவறு கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறைமையை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போவதாக இருந்தால் கதவை நம்ம தட்டுறோம் அப்படின்னா உள்ளே இருந்து யாருன்னு அது கேட்கப்பட்டால் அப்போ நம்ம என்ன ஏற்படக்கூடாது, என்ன நம்மளே யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு எண்ணம் போகக்கூடாது, அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நான் வீட்டில் போயிட்டு கதவை தட்டுறேன், நான் தான் சத்தம் போடுறேன், என் குரல் என்ன உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாமலையா இருக்கும், நானா புதுசாக அவங்க வீட்டுக்காக போகிறேன் என்று அந்த சிந்தனைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பல பேர் அப்படி என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. போன என்னையே யாருன்னு கேட்குறாங்க, அது ஒரு அவமரியாதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கி பல இடங்களில் இது பிரச்சனைகளாக உருவம் பெற்றிருக்கிறது, பிரச்சனைகளாக உருவாகி இருக்கிறது என்பதை சமூக வலைத்தளங்கள் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. வீட்டில் போயிட்டு ஒரு அந்நியன் காலிங் பெல் அடிக்கிறான், உள்ளே இருந்து ஒரு குழந்தையோ அல்லது உள்ளே இருந்து ஒரு பெண்ணோ கதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்திருக்கிறது யார் என்று விசாரிக்காமல் வழக்கம் போல் நம்ம வீட்டுக்காரர் வந்திருப்பார் அல்லது நம்மளோட வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் வந்திருப்பார் அப்படின்ட்டு எதாச்சியாக அல்லது அசால்ட்டாக கதவை திறந்ததின் விளைவு வந்த அண்ணன் என்ன செய்கிறான், ஒரு ஸ்ப்ரேவை அடிக்கிறான், அடித்து அந்த பெண்ணை மூர்ச்சையாக்க செய்துட்டு வீட்டில் வந்து என்ன செஞ்சிடான், கொள்ளடிச்சிட்டு போகிறதையெல்லாம் நாம் என்ன செய்ய முடியுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு அது பெரும் பலன் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஜாபீர் அவங்க சொல்கிறாங்க நான் தான் அப்படின்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் சத்தம் போடுறாங்க, நான் என் பேர் இல்லையா ரசூலுல்லாஹி சத்தம் போடுறாங்க. அப்போ ஜாபீர்லா சொல்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி இப்படி சொன்னதை வைத்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா விளங்கி கொண்டேன், கன்னஹு கரிஹா, அப்படி சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, வெறுக்கிறார்கள் என்பதை நான் விளங்கி கொண்டேன். ஆக நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளாகவே இருந்தாலுமே கூட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளே அவங்களுக்கு சொல்லணும், நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் பல பேருக்கு அப்படி என்ன வர்றது கிடையாது. வாப்பாக்கார் வந்து போகிறார் அப்படின்னா அதை தெரிந்து கொண்டே பிள்ளைகள் வந்து கதவை திறந்துடணும், அல்லது கணவன் போகிறார் அப்படின்னா அதை தெரிந்து கொண்டே மனைவி என்ன செஞ்சிடணும், கதவை திறந்துடணும் அப்படின்னு என்ன செய்கிறோம் அப்படின்னா நினைக்கிறோம். மீறி கேட்கப்பட்டால் யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டால் கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். நான் வந்திருக்கேன்னு தெரியாதா, கதவை ரெடியாக திறந்து வைக்க வேண்டியது தானே என்று எரிச்சல் படக்கூடிய ஒரு சூழலாமல் இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க. உங்களுடைய வீடு தான், அந்த வீட்டில் உரிமையாளர் நீங்கள் தான், அந்த வீட்டினுடைய அனைத்து அதிகாரம் உங்கள் கீழே தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு நீங்கள் மாத்திரம்தான் வருவீங்கன்னு கிடையாது, அந்நியனும் வரலாம். நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இது போன்ற நடவடிக்கை உங்கள் குடும்பத்துக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. எப்போ போனாலும் வீட்டுக்கு போய் நாம் வந்து கதவை தட்டுறோம், காலிங் பெல் அடிக்கிறோம், வீட்டிலேருந்து யார் வந்திருக்குன்னு கேட்டால் நம்ம யாராவது நம்முடைய பேரை சொல்லியிருக்கிறோமா யோசிப்பேன். நான் தான் அப்படி தான் பல பேர் நம்ம சொல்கிறோம், நான் தான் வந்திருக்கேன் தோற அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இதை சொல்ல வெறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெறுக்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய ஆபத்தை நாம் நம்முடைய அனுபவங்களில் உணராவிட்டாலும் காணாவிட்டாலும் ஏதேனும் ஒரு கட்டத்திலே இது ஒரு பெரும் ஒரு பாதிப்புக்கு நம்மளை தள்ளிவிடலாம் என்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் வந்து கதவை தட்டுறீங்க, உள்ளே இருப்பவங்க உங்களை யாருன்னு என்று கேட்டால் நீங்கள் நாம் யாரு என்பதை சொல்லணும். யார் என்று சொல்லாமல் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் கழித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல் முஹாஜிர் பின் குன்ஸுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சாபி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சலாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த சஹாபி அல் முஹாஜிர் பின் குன்ஸுஃப் என்கிற சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சலாம் சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் பொங்கிவிடும்.
அவர்களை மீறி என்ன செஞ்சிடும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கணுமே, அவங்களை சலாம் சொல்லணுமே என்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், மேலோங்கி விடும். அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இதுவெல்லாம் அவருடைய சிந்தனைக்கு பெருசாக எட்டலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அப்படின்றாங்க. இந்த சஹாபி சொன்னா ஃபலம் யருத் அலைஹி ஹத்தா தவவ்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பதில் சொல்லலை. சலாம் சொன்னால் பதில் சொல்லணும், தானே வளமை, தானே சுன்னத்து. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை அப்படின்னா பதில் சொல்லவில்லை. எது வரைக்கும், ஹத்தா தவவ்வா, அவங்க உது செய்கின்ற வரை. உது செய்ததற்கு பிறகு சும்மா இஅ்ததர இலைஹி, அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நான் ஏன் பதில் சலாம் சொல்லவில்லை என்கிற காரணத்தை சொல்கிறாங்க. நான் ஏன் பதில் சலாம் சொல்லவில்லை என்பதற்கான ரீசனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சஹாபி இடத்துல சொல்கிறாங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு தவறையோ அவ்வளோ பெரிய ஒரு அவமதிப்பையோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சிடலை. வந்தவர் சலாம் சொன்னார், நபிகள் நாயகம் என்ன பண்ணலை, பதில் சலாம் சொல்லலை. எத்தனையோ கட்டங்களில் இதை நாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எதிர்கொண்டு இருப்போம். நாம் சில பேருக்கு சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் நம்மளை கவனித்திருக்க மாட்டார். அவர் என்ன செஞ்சிருப்போம், நம்ம சலாம் சொல்லாமல் இருந்திருப்பார். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிருப்போம் அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாரோ, அவர் என்ன யோசனை இருந்தாரோ, அவர் என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை பெருசாக பொருட்படுத்தாமல் போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன பொடுபோக்குத்தான் பெரும் விரிசல்களை பிற்காலத்தில் ஏற்படுத்திடும். சின்ன சின்ன பொடுபோக்கு இதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பார் அவர். இதை அவர் ஒரு வேளை என்ன செய்யலாம், மனசில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்போதும் சலாம் சொல்லக்கூடியவர் அடுத்து சலாம் சொல்ல மாட்டார், சலாம் சொல்வதை நிப்பாட்டிடுவார். எப்போவும் சலாம் சொல்லக்கூடியவர் ஏன் சலாம் சொல்லாமல் இருக்கிறாரு அப்படி இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் சலாம் சொன்னது அவருக்கு தெரியல. சலாம் சொன்னது அவருக்கு தெரியாத காரணத்தான் பதில் சலாம் சொல்லலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தாம் சலாம் சொல்லி ஒரு பதில் சலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிடறாரு, சலாம் சொல்கிறத நிப்பாட்டிடுறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனஸ்தாபம் உருவாகிட்டு இருக்குது. அவரும் எந்த தப்பும் பண்ணலை, இவரும் எந்த தப்பும் பண்ணலை. ரெண்டு பேரும் தப்பே பண்ணாமல் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பிரச்சனை புகைந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே ஓடிடும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படியே ஓடிடும். ஒரு கட்டத்திலே தெரிய வரும், ஏன் 2 பேர் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரக்கூடிய சமயத்தில் அப்போ இவர் சொல்லுவார், நான் சலாம் சொன்னால் பதில் சலாமே சொல்லலை அவர் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், இவர் எப்போ சலாம் சொன்னார்னு எனக்கு தெரியலைங்க, அபாண்டமாக சொல்கிறாரு, உண்மையிலேயே எனக்கு தெரியல, அவர் சொல்லியிருக்க தெரிஞ்சிருக்கும்னால் கண்டிப்பாக பதில் சலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனைக்கு என்னமே காரணம் என்ன செய்யணும் தெரியாமையே போயிடும். அப்போ இப்படி சைத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது, வழி கொடுக்கக்கூடாது. ஏன்னா சைத்தான் இதுக்காக தான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். 2 சகோதரரை பிரிச்சிட முடியாதா அப்படின்னா சைத்தான் தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவை ஒரு சின்ன ஒரு கேப்பு, சின்ன ஒரு வாய்ப்பு, சின்ன ஒரு வழி அவனுக்கு கிடச்சிச்சா போதும், அதை பெருசாக்கி பூதாகாரம் ஆக்கி விடுவான். அப்புறம் ரசூலுல்லாஹி அந்த சைத்தானுக்கு அந்த வாய்ப்பை நம்ம ஏன் கொடுக்கணும், சைத்தானுக்கு நம்ம ஏன் அந்த இடத்த கொடுக்கணும். உது செஞ்ச முடிச்சுன்னா அவர் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ஏத்ததர அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய அதாவது ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அது ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஏத்ததரன்னுவாங்க அரபியில். தான் ஏன் சலாம் சொல்லவில்லை என்பதற்குண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னி கரஹியத்து அன் அஸ்குரல்லாஹ் அஸ்ஸ வஜல் இல்லா அலா துஹூர், நான் அல்லாஹுடைய பெயரை தூய்மையான நிலையில் தான் சொல்ல விரும்புகிறேன், தூய்மை இல்லாத நிலையில் அல்லாஹுடைய பெயரை சொல்வதை வெறுக்கிறேன். தூய்மை இல்லாத நிலையில் அல்லாஹ்வின் பெயரை சொல்வதை நான் வெறுக்கிறேன் என்று பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்போதுமே தூய்மையாக தங்களை தூய்மையாக இருந்திருக்கிறார்கள். தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும், திக்ர் செய்யணும், துஆ செய்யணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக வைத்திருந்திருக்கிறார்கள். தூய்மையாக இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க, வெறுத்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய முடியுது, சொல்ல முடிகிறது. சரிங்களா? அப்போ இதை எத்தனை பேர் நாம் கடைபிடிக்கக்குள்ளாக நாம் இருக்கிறோம், இதை நாம் எத்தனை பேர் கடைபிடிக்கக்குள்ளாக இருக்கிறோம். சில நேரங்களில் பள்ளிவாசலில் ஒளி செஞ்சுக்கிட்டு இருப்போம், பாத்ரூமுக்குள்ளே யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கும், ஃபோனை எடுத்து பாத்ரூமுக்குள்ளே இருந்தே சலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழலாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லான்னு சொல்கிறோம், எல்லா இடத்துல அல்லாஹுடைய பெயர், அல்லாஹுடைய திக்கர். அப்போ அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை, அல்லாஹுடைய பெயரை சொல்வதை ஒரு அசுத்தமான நிலையிலே இருந்தே சொல்வதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்கன்னா இவரை நம்ம பார்ப்போமே, இவர் அசுத்தமான சூழ்நிலையில் இல்லாமல் அசுத்தமான இடத்துல வேற இருக்கிறார், அப்போ இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் போகிறதுனால ஒரு பெரிய ஒரு இழப்பெல்லாம் நமக்கு ஏற்பட்டு விட போவது கிடையாது. ஆனால் பல பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த ஒரு ஃபோன் கால் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய நஷ்டம் நமக்கு வந்துடுமோ, ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் நம்ம கையை விட்டு போயிடுவாரோ என்கிற ஒரு பதட்டம் என்ன ஆகுது அப்படின்னா
அல்லாஹ்வுடைய பேரை நம்ம தூய்மையான நிலையில் தானே சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை கூட போயிட்டு அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ன செஞ்சுறது, ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறது. கண்டிப்பாக நாம் சலாம் சொல்லாவிட்டாலும் எதிராளி சலாம் சொல்லிடுவார். ஃபோனை எடுத்தாலே நமக்கு உண்டான வளமை என்ன, சலாம் சொல்லி பேச்ச ஆரம்பிப்பது தான். அப்போ நாம் பாத்ரூமில் இருப்போம். பொதுவாக பாத்ரூமில் இருந்து பேசுவதே ஒரு ஒழுங்கினமான ஒரு செயல். சரி, நம்ம சலாம் சொல்ல வேணாம், வெறுமனே ஃபோனை மாத்திரம் அட்டன் பண்ணி காதில் வைப்போம் அப்படின்னா எதிராளி சலாம் சொல்லிடுவார். அப்போ நம்மளை மீறி சலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாகிவிடுமே. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்க வேண்டும். ஒருத்தர் பாத்ரூம் வந்து வெளியே வராரு அப்படின்னா உடனே அந்த இடத்துல சலாம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. பாத்ரூம் வந்து ஒருத்தர் வெளியே வருவார், உடனே அந்த இடத்துல வச்சு அவரே என்ன செய்வார் அப்படின்னா ஒரு மாதிரி அசௌகரியமாக தன்னை உணருவார். கை காலை கழுவணுமே அப்படின்னு நினைப்பார், தன்னை சுத்தப்படுத்தணுமே அப்படின்னு நினைப்பார். அப்போ அந்த இடத்துலையே அவர் என்ன செய்யணும், அசௌகரியத்துக்கு ஆளாக்குறது, அவர் சிரமத்துக்கு ஆளாக்குறது. இவர் சலாம் சொன்னார் அப்படின்னா அப்போ அவர் சங்கோஜப்பட்டுக்கிட்டே என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா சலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறது. அப்போ இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெறுத்திருக்கிறாங்க. அதாவது அசுத்தமான நிலையில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்வது, சலாம் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, வெறுக்கக்கூடாது இருந்திருக்காங்க. இது மூன்றாவது விஷயம். நாலாவது என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு யாராவது கூட வருவதாக இருந்தால் எப்படி கூட வரணும் அப்படின்னா, ஒன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நடந்து வரணும். ஒன்று வலது பக்கமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நடந்து வரணும், அல்லது இடது பக்கமாக என்ன செய்யணும், சேர்ந்து நடந்து வரணும். சரிங்களா, யமீனுன் வஷிமாலும், ஒன்று வலது பக்கம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நடந்து வரணும், அல்லது இடது பக்கமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்யணும், சேர்ந்து நடந்து வரணும். யக்ரஹு யதஅ அஹதுன் அகிபஹு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை போக விட்டுட்டு பின்னாடி நடந்து வர்றது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இன்றைக்கி பல பேர் அதை விரும்புகிறாங்க. எதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெறுத்தார்களோ அது வெறுக்கவில்லை என்றாலும் கூட அதை விரும்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. எது, இன்றைக்கி ஒருத்தர் பதவியில் இருக்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் தன்னோடு வருபவர் தனக்கு சமமாக நடத்தப்படுவதை அவர் விரும்புவது கிடையாது. அப்படியே அவர் வந்து தன்னோடு வருபவர்களை பழக்கப்படுத்திவிட்ட காரணத்தினால் இவரோடு வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எப்போதும் அவரை முன்னாடி நடக்க விட்டு என்ன செய்வது அப்படின்னா இங்கே பின்னாடி நடந்து வர்றது. இந்த பந்தாவுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறதில்ல, அனுமதி கொடுக்கறது இல்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா வெறுக்கக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று கூட இதுதானே சமத்துவம் என்பது, இதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் பேசிட்டு லைஃப்பில் ப்ராக்டிக்கலில் நடைமுறை அது இல்லைன்னா என்ன அர்த்தம், நடைமுறையில் அதில் இல்லைன்னா என்ன அர்த்தம், பார்க்குறோமா இல்லையா? பல பேரை நம்ம பார்க்குறோம். அவர் போவார், முன்னாடி பின்னாடி 2-3 பேர் தொடர்ந்து போவாங்க. அவருக்கு சரிசமமாக கூட போக மாட்டாங்க. சபையில் போகிறாருன்னா அவருக்கு மாத்திரம் இருக்கை போடப்படும், அவர் முன்னாடி இருக்குவார். பின்னாடி வந்தவங்களாம் என்ன செய்வாங்க, அவர் அமர்ந்ததுக்கு பிறகு பின்னாடி போய் அமர்ந்து கொள்ளுவாங்க. இதை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்ய முடியுது அப்படின்னா பார்க்க முடிகிறது. அவர் அதை அனுமதிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்றால் கூட நடந்து போகிறவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? தன்மானத்தை விட்டுட்டு அப்படி என்ன அவரோட தொடர்பு அவருக்கு வேண்டும்? உன்னை தன்மானமாக நடத்தக்கூடியவரோடு நீங்கள் இருங்க. தன்மானம் எங்கே சரிக்கு சமமாக உங்களை நடத்தக்கூடியவர்களோடு நீங்கள் இருங்க. அப்போ அவரை தன்னை முன்னிலைப்படுத்தணும், உங்களை பின்னால் நடக்க வச்சு பின்னால் வர வச்சு அவரை தன்னை முன்னிலைப்படுத்தணும், தான் கௌரவத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது பின்னாடி நடந்தவர்களுக்கு தன்மானம் எங்கே போச்சு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாரும் தன்மானத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் தன்மானத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒருத்தர் பதவியில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அவர் மற்றவர்களை தன்மான குறைவாக நடத்தவும் கூடாது. அவரோடு ஒருத்தர் பழகுகிறார் என்றால் தன்மானத்தை விட்டுட்டு அவர்கிட்ட பழக வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டில் மேலான ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தன்னோடு நடப்பதாக இருந்தால், தன்னோடு வருவதாக இருந்தால் ஒன்று வலது பக்கம் நடந்துவாங்க அல்லது இடது பக்கம் நடந்துவாங்க. அதாவது என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க, தரைக்குறைவாக நடத்தி கொள்ளாதீர்கள், கௌரவ குறைவாக உன்னை நடச்சிக்காதீங்க. இவரை கௌரவப்படுத்தணும், இவரை முன்னிலைப்படுத்தணும், இவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு அவங்கள தன்னை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவமரியாதையை அவங்களே என்ன செய்கிறாங்க ஏற்படுத்தி கொள்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை வெறுத்திருக்கிறாங்க. ஏதோ குறுகிய ஒரு பாதையில் போகிறோம், 3 பேர் 4 பேர் இப்படி சேர்ந்து போனோம் அப்படின்னா பின்னாடி வாகனம் போகிறதுக்கு மற்றவங்க போகிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் கூட நீங்கள் அதிகாரம் இல்லை என்கிற காரணத்தினால், பதவியில் நீங்கள் இல்லை என்கிற காரணத்தினால் அதிகாரம் உள்ளவரை பதவியில் உள்ளவரை முன்னால் நடக்க விட்டு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் முன்னாடி போங்க.
நாம் முன்னாடி போகிறதுனால அவருக்கு என்ன கௌரவ குறைச்சல் ஆயிர போயிருதா? நாம் முன்னாடி போகிறதுனால அவர் அவமதிச்ச மாதிரி ஆயிர போகுதா? அப்போ இதை நம்ம பண்ணி ரசூலுல்லாஹி எந்த இடத்திலும் உங்களுடைய கண்ணியத்துக்கு இடுக்காக நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. கண்ணியத்துக்கு இடுக்காக நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. அப்படி உங்களை ஒருத்தர் நடத்துவாங்கன்னா அவடைங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. ஒரு அரசியல்வாதியுடைய தொடர்பு கிடைக்கணும், ஒரு தலைவருடைய தொடர்பு கிடைக்கணும், அவரோடு நம்ம இணக்கமாக இருப்பதை போல் நம்ம நடந்து கொண்டோம் என்றால், ஃபோட்டோவை எடுத்து வைத்து கொண்டோம் என்றால் சமூக வலைதளங்களில் நமக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். அதை வைத்து நம்ம எங்கேயாவது என்ன செய்யலாம் அப்படின்னா பிரபலத்தை தேடிக்கொள்ளலாம். அதை வைத்து கொண்டு எங்கேயாவது நாம் ஏதாவது ஒரு லாபத்தை அடைந்து கொள்ளலாம் என்று கௌரவத்தை கண்ணியத்தை அடமான வைத்து அப்படின்னு ஒருத்தருக்கு பெருமை. இதை ரசூலுல்லாஹி என்ன செய்யலாம் அப்படின்னா விரும்பலை. ரசூலுல்லாஹி கண்ணியத்தோடு இருங்க, கௌரவத்தோடு என்ன செய்யுங்க இருங்க. சரிங்களா? நீங்கள் இறங்கி போவதாக இருந்தால் தாழ்ந்து போவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இருக்கணுமே தவிர மனிதனுக்கு இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மனிதன் தாழ்ந்து போவது என்ன இருக்குது? அது தரைமட்டமாக்குவதற்காக தான் இஸ்லாம் வந்தது. அப்போ எல்லாம் இஸ்லாத்தை பேசிக்கொள்கிறார்கள். எல்லாம் இஸ்லாம் பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாயில் இஸ்லாத்தை பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் நடைமுறை என்று வருகிற பொழுது எந்த ஒரு இல்லாம ரஹீம் ரப்பி அல்லாஹ் அருள் செய்ததை தவிர எந்த ஒரு தலைவரும் பதவி இருப்பவரும் தன்னுடைய கார் டிரைவரோ, தன்னுடைய பணியாளரோ, தன்னுடைய ஊழியரோ தனக்கு சமமாக நடப்பதோ, தனக்கு சமமாக அமர்வதோ என்ன செய்யறதில்லை, விரும்புவது கிடையாது. இது ஒரு மாதிரியான அசபியத், இது ஒரு மாதிரியான இனவெறித்தான். அதில் அல்லாஹ் என்ன செய்யணும், நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஆக இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த அடுத்த காரியமாக உங்களுடைய கண்ணியத்தை விட்டு ஒருத்தருக்கு பின்னால் என்ன செய்யாதீங்க, நடந்து போகாதீங்க. அதே போன்று நீங்கள் மரியாதை எதிர்பார்த்து உங்களுக்கு பின்னால் ஒருவர் என்ன செய்யாதீங்க, நடக்க வைக்காதீங்க. உங்களுக்கு சமமாக நடத்துங்க. ஒன்று வலது பக்கம் நடக்க வச்சு கூட்டு போங்க, அல்லது இடது பக்கம் நடக்க வச்சு என்ன செய்யுங்க கூட்டு போங்க என்பதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த அடுத்த காரியம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, அதாவது சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களே சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நீட்டி தொலைவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு வருவாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவருடைய வளமை என்ன அப்படின்னா, இமாம்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, மக்களுக்கு சுருக்கமாக தொழுகை நடத்துங்க. பல பேர் பல தேவையோடு வந்திருப்பாங்க, பல வேலையோடு வந்திருப்பாங்க. சும்மா அவங்களெல்லாம் நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் தொழுகை நீட்டி நினைஞ்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தொழுகை நடத்தாதீங்க. பின்னாடி இருப்பவர்களை கவனித்து அவதானித்து அவருடைய சூழ்நிலைகளை புரிந்து என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்க, சுருக்கமாக தொழுகை நடத்துங்க. மக்களை ஒருபோது விருப்படை செய்து விடாதீர்கள். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிற இமாம்களுக்கே சொன்னது. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வளமையாக என்ன செய்வோம் அப்படின்னா சுருக்கமாக தொழுவோம். சில நேரங்கள் தெரியுமா இல்லையா, மக்களுடைய சூழ்நிலையை பார்ப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கிறாங்க, நேற்று சில இடங்களில் பயான் வச்சாங்க. நேற்று சில இடங்கள் நான் பயானுக்கு போனோம். எங்கேயாவது வேலைக்கிழமை பயான் வைக்கக்கூடிய சூழல் இருந்திருக்குதா, வேலைக்கிழமை பயான் வைக்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்குதா, பயான் வேலைக்கிழமை வச்சு மக்கள் நம்ம கூட்டி இருக்கிறோமா? இல்லை. ஆனால் நேற்று சில இடங்களில் பயான் வச்சாங்க, மக்களை கூப்பிட்டாங்க, மக்கள் வந்தாங்கன்னா நேற்று விடுமுறை. அப்போ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் என்ன ஆகுதுன்னா வளமை மாறுகிறது. அப்போ அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் மக்களை பார்க்கிற பொழுது இது அவசரம் இல்லாமல் இருக்கிறாங்க, பெரிய தேவை இல்லாமல் இருக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் நீட்டி தொலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, மக்கள் நிதானமாக தொழக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்கிற பட்சத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்போது நீட்டி தொலை வைக்கணும்னு செய்வாங்க அப்படின்னா ஆசைப்படுவாங்க. இந்த சொல்லுவாங்க, இன்னில் அக்கும் ஃபி ஸலாத் உரீதனு தவ்வில ஃபீஹா. சில நேரங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நீட்டி தொலை வைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு நான் என்ன செய்வேன், தொழுகையில் நிற்பேன், பெரும் ஒரு சூறாவை துவங்குவேன். ஃபஸ்மு புகா சபீ, பெண்கள் பகுதியில் இருந்து ஏதாவது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் எனக்கு கேட்கும். பெண்கள் புறத்திலிருந்து ஒரு குழந்தையினுடைய அழும் சத்தம் கேட்கும். ஃபதஜவ்வஸு ஃபி ஸலாத்தி கராஹியத்தன் அஷுக் அலா உம்மிஹி, அதாவது அந்த குழந்தையினுடைய தாய்க்கு வெறுப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது, அந்த குழந்தையினுடைய தாய்க்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற காரணத்தினால் நான் என்ன செய்வேன், என் தொழுகையை நான் சுருக்கிக் கொள்வேன். என் தொழுகை என்ன செய்வேன், சுருக்கிக்குவேன். நீட்டி தொலைக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு ஆசையோடு விருப்பத்தோடு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடாலடியாக ஒரே அடியாக வளமையாக சுருக்கமாக தொலை வைப்பாங்க, அதை காட்டிலும் சுருக்கி தொலை வச்சிடுறாங்க. ஏன், எதுக்காக அப்படின்னா, குழந்தையினுடைய தாய்க்கு சிரமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஏற்படுவதை விரும்ப மாட்டாங்க, அதை வெறுத்திருக்கிறான். சரிங்களா? தொழுகையிலிருந்து அந்த தாயினால் என்ன பண்ண முடியும், தொழுகை நின்றுக்கிட்டு அந்த தாயினால் என்ன பண்ண முடியும், அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க, அழும் குழந்தையின் தாய்க்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியம். அழும் குழந்தையின் தாய்க்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த காரியம். நாம் நம்முடைய குடும்பங்கள் எப்படி செயல்படுறோம் அப்படின்னு யோசிக்கணும். குழந்தை ஏதாவது அழுவுது அப்படின்னா
சும்மா ஒரு குழந்தைய அழுக விட்டு தாய் ஒருபோதும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். இன்னதோ குழந்தைய வேணுக்குன்னே அழுக விட்டு தாய் வேடிக்கை பார்க்குற மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பெரியவங்களிருந்து கணவர் வரைக்கும் என்ன செஞ்சிடறது அப்படின்னா, குழந்தையின் தாய் அதற்றுறது. குழந்தை அழுகுறானே, காதில் உழலையா, குழந்தை அழுகுறானே, கண்ணு திரலையா, போய் அந்த பிள்ளையை சமாதானப்படுத்து அப்படின்னு கணவன் நினச்சி போய் சமாதானப்படுத்த விரும்புகிறது கிடையாது. பெரியவர்கள் எழுந்திரிச்சு போய் சமாதானப்படுத்துறது கிடையாது. குழந்தை அழுதுச்சுன்னாலே தாயை என்ன செஞ்சுறது அப்படின்னா இப்படியாக சத்தம் போடுவது. உடனே தாய் என்ன செய்கிறா அப்படின்னா பதப்படக்கிறா, எரிச்சலை கோபத்தை என்ன செய்கிறா அப்படின்னா குழந்தை மீட்ட காட்டக்கூடிய ஒரு சூழலாம் என்ன செய்ய முடியுது அப்படின்னா பார்க்க முடிகிறது. ஆல்ரெடி குழந்தை அழக்கூடியகிறாள், குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ தாய் அந்த நேரத்திலே அந்த குழந்தையை நோக்கி வரவில்லை என்றால் ஏதோ ஒரு வேலையில் ஒரு மாட்டிக்கிட்டாள். குழந்தைய அழ விட்டு தாய் வேடிக்கை பார்க்க போகிறா, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, வீண் அழுதுகிட்டு இருக்குது. அப்போ தாய் அந்த குழந்தையை நோக்கி ஓடி வர வேண்டிய ஓடி வராமல் இருக்கிறான்னா ஏதோ ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டா. அடுப்பும் கையுமா அங்கே நிற்கிறாங்க, சாப்பாடை வடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? சாப்பாடை வடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையில் அவங்க மாட்டிக்கு நிற்கிறாங்க. அது மாட்டி நிற்கிறாங்க, விட்டுட்டு வர முடியாத சூழல் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இன்னும் அந்த தாய்க்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. இன்னும் அந்த தாய்க்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. குறிப்பாக அழும் குழந்தையின் தாய் மனசில் வச்சுக்கணும். நம்ம அழும் குழந்தையின் தாய்க்கு நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா குழந்தைய அழுக விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய எந்த தாயும் இருக்க மாட்டேன். குழந்தைய அழ வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னா எந்த தாய் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். குழந்தை அழுதுச்சுன்னா முதல்ல துடிக்கக்கூடிய உள்ளமாக தாயின் உள்ளமாகத்தான் இருக்கும். சரியா? அதனால் ஒரு குழந்தை அழுவுதுன்னா அந்த நேரத்தில் தாய் ஓடி வரலாம், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, செயலாற்றுங்க என்பதை தானே செய்கிறாங்க, நபிகள் நாயகம் காட்டித்தராங்க. இதை நாம் என்ன செய்யணும், புரியணும். அழும் குழந்தையின் தாய்க்கு சிரமத்தை ஏற்படுத்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. இறுதியாக ஒரே செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வெறுத்த காரியங்கள், அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர்வதற்காக ஒரு அழகான ஒரு திரைச்சீலை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வாங்கி வீட்டில் மாட்டியிருக்கிறாங்க. இந்த திரைச்சீலையை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கவரப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளேயே நுழையிலே வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே வரலை, வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபஅரஃப்து ஃபி வஜ்ஹில் கராஹியா, நான் இந்த திரைச்சீலையை தொங்க விட்டது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது. இந்த திரைச்சீலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த திரைச்சீலையை நான் அகற்றியதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அப்படி திரைச்சீலையின் மீது ரசூலுல்லாஹிக்கு என்ன வெறுப்பு? பொதுவாக எல்லார் வீட்டிலும் நம்ம ஸ்க்ரீன் போடுறது தானே, வாசலில் ஸ்க்ரீன் போடுறது தானே. அப்படி திரைச்சீலையை தொங்க விட ரசூலுல்லாஹிக்கு என்ன வெறுப்புன்னு? திரைச்சீலையின் மீது ரசூலுல்லாஹிக்கு வெறுப்பு கிடையாது, திரைச்சீலையின் மீது ரசூலுல்லாஹிக்கு கோபம் கிடையாது. திரைச்சீலையில் இருந்த உருவத்தின் மீது, திரைச்சீலையில் இருந்த உருவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. உருவம் பதிக்கப்பட்ட அந்த ஆடைகளை, உருவம் பதிக்கப்பட்ட அந்த துணிகளை பொதுவாக ரசூலுல்லாஹி செய்வாங்க, வெறுத்திருக்கிறாங்க என்பதை செய்ய முடியுது, நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, உருவம் பதிக்கப்பட்ட அந்த ஆடை என்பதை தொழுகைக்கு மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். உருவம் பதிக்கப்பட்டதாக இருக்குது, இதை போட்டு நம்ம தொழக்கூடாது, இதை போட்டு தொழலாமா என்று நாம் அதை மாத்திரம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த உருவம் என்பது பிறருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி விடக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை தொந்தரவாக இருந்து விடக்கூடாது என்று தான் நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே தான் அதை பார்க்குறோமே தவிர, பள்ளிவாசலுக்குள்ளே மாற்ற தான் தடையை நினைக்கிறோமே தவிர, பள்ளிவாசலுக்கு வெளியே என்னதோ அனுமதிக்கப்பட்டதை போல எல்லோரும் இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா, உருவப்படம் அச்சிடப்பட்ட பனியன்களை போடுவதிலே பெரிய அளவுக்கு என்ன செய்கிறது அப்படி இல்லைன்னா நான் பொருட்படுத்துவது கிடையாது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வாங்கி போகிற ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும் உருவப்படமாகத்தான் இருக்கிறது. பிள்ளைங்களுக்கு வாங்கி போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, பேகு, வாட்டர் பாட்டிலு, அவங்க பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், பென்சிலு, எதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கி நம்ம வீட்டில் போய் அலசணும் அப்படின்னா அவ்வளோ உருவப்படங்கள் நம்மளால் தேட முடியும், அவ்வளோ உருவப்படங்களை தேட முடியும். உருவப்படத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டுவதை தான் பல பேர் விரும்புறதில்லை. மாட்டி வச்சா எங்கே வானல் வரமாட்டார்களோ என்று பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படங்களை வெறுக்கக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. உருவப்படம் என்றால் சிலை, அப்படி தான் பல பேர் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படங்களை வெறுக்கக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு அதை தவிர்த்து கொள்ள முடியுமோ அதை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். ஆக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அவர்கள் வெறுத்த அந்த காரியம் என்பது நமக்கும் வெறுப்புக்குரிய காரியமாக இருக்க வேண்டும். அது நமக்கு இந்த துன்யாவிலும் ஆகிறது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆக இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.